என்னடா இது புது பெட்டா? ஆமாமா, சொல்ல மறந்துட்டேன். காலையில தான் இதை ஆர்டர் பண்ணி வரவழைச்சேன். இது கோட்ரேஜோட ஃபியஸ்டா பெட்டுமா. ரொம்ப விசேஷமான கட்டில்மா. கட்டில்ல என்னடா விசேஷம்? இது ஹைட்ராலிக் மெத்தட். சொகுசாவும் இருக்கும் சுகமாவும் இருக்கும். இதுல படுத்து தூங்குனா முதுகு வலியே வராது. எதிர்பாராம ஏதாவது கோளாறு வந்தாலும் அது ரொம்ப சுலபமாவே சரி பண்ணிடலாம். வாங்கம்மா, வந்து பாருங்க. இந்த லிவர் இருக்குல்ல, இதை எடுத்து இப்படி வச்சீங்கன்னா அது லாக் ஆயிடும். பாத்தீங்களா எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க. இதுல நிறைய பொருளை டம்ப் பண்ணிக்கலாமா. இதுல நிறைய பொருள் வைக்கிறதுனால வெளியில எங்கேயும் பொருளை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ரூம் அப்படியே நீட்டா இருக்கும். பாத்தியா எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு? ஆமாண்டா ஆமாண்டா, ரொம்ப சாஃப்டா தான் இருக்கு. இன்னைக்கு நான் நிம்மதியா இந்த கோட்ரேஜ் ஃபியஸ்டா பெட்ல தூங்க போறேன். கோட்ரேஜ்ல இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கா? கேட்கறதுக்கே மலப்பா இருக்குடா. இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லம்மா. கோட்ரேஜோட ஃப்ரீஜி நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா கோட்ரேஜ்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் டயல் பண்ணி காட்டுறேன் பாரு. 099-808-99808. இந்த நம்பருக்கு நீங்க மிஸ்ட் கால் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லா ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸையும் மெசேஜ் பண்ணிடுவாங்க. இங்க பாருமா. ஆமா, 099-808-99808. இந்த நம்பர் ரொம்ப ஈஸியா இருக்கே. அப்படின்னா இனிமே எல்லார் வீட்லயும் கோட்ரேஜ் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? தேங்க்ஸ் காஞ்சனா. தேங்க்ஸ் சொல்ல நான் என்ன தேர்ட் பர்சனா? ஓ லவ்வபிள் பர்சன். நான் ஒருத்தி சத்தமா பேசிட்டேன். பொய் சாட்சி சொன்னதுக்கே உங்க வீடு என்ன வெளுத்து வாங்க போகுது. இதுல லவ் டயலாக் வேற. ஆமா, வீட்டுல ஆள் இருக்கும்போது எதுக்கு நீ தனியா கட்டுப்பட கஷ்டப்பட்டுட்டு இருக்க? வீட்டுல ஆள் இருக்காங்கன்னு யார் சொன்னா? அப்பா ஜெயில இருக்காரு. அம்மா திலகா குழந்தை 3 பேரும் வீட்டை விட்டு போயாச்சு. வீட்டை விட்டு போயிட்டாங்களா? ஆமா காஞ்சனா, குலகாரன் கூட குடும்பம் நடத்த மாட்டேன்ட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க.
போகும்போது திலகா சும்மா போகல. அவ தாலியை அறுத்து என் முகத்துல வீசிட்டு போயிட்டா. அவ பண்ணது எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு காஞ்சனா. உனக்கு இது அவமானம், ஆனா எனக்கு இது சந்தோஷமாச்சே. ஆமா தங்கதுரை, காஞ்சனாவுக்கு காம்படிஷன் இல்லையே. என்னடா பொய் சாட்சி சொல்லி காப்பாத்தினவளே நம்மள இந்த மாதிரி கலாய்க்கிறாளேன்னு நீ டென்ஷன் ஆகாத. பின்ன மகளை கொண்ட மகன் கூட எந்த மனசாட்சி உள்ள அம்மா தான் இருப்பா. அடுத்தது திலகா. நீ என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் லிங்க் இருந்த விஷயம் தெரிஞ்ச பின்னாடி அவ எப்படி உன் கூட வாழ்வா? அதான் இந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு கோவத்துல போயிட்டா. அதுக்காக நீ டென்ஷன் ஆகாத. யார் போன உனக்கு என்ன, நான் இருக்கேன்ல. என் அப்பா கூட தான் உனக்கு சப்போர்ட்டா சாட்சி சொன்னதுக்காக என்ன சபிச்சாரு, வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அதுக்காக நான் என்ன அழுதனா? இல்ல ஒரு மூலையில தான் முடங்கி போயிட்டேனா? இல்லையே. தெம்பா தெனாவெட்டா பழைய காஞ்சனாவா ஊர்ல உலாத்திட்டு தானே இருக்கேன். தங்கதுரை, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க. அடிப்படையில நாமெல்லாம் கெட்டவங்க. நமக்குள்ள செட்டில்மெண்ட் இருக்கலாமே தவிர சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கவே கூடாது. நடக்கிற எல்லாத்தையும் நமக்கு சாதகமா எடுத்துக்குவோம். இப்ப திலகா அவளா போயிட்டா, நம்ம ரூட் கிளியர் தானே? என்ன சொல்ற? ஆமா காஞ்சனா, நான் திலகா இல்லாம வாழ்ந்துருவேன். புள்ள இல்லாம போனது வருத்தமா இருக்கு. இப்ப நான் கேக்குறேன், உனக்கு புள்ள இருந்தா போதும்ல? திலகா வேணாம் தானே? ஆமா, புள்ள இருந்தா போதும். விட்டுரு, அதுக்கான ஏற்பாட்டை சீக்கிரமாவே செஞ்சிடலாம். குழந்தை சீக்கிரமே உன் கைக்கு வந்துடும், அதுக்கு நான் கேரண்டி. சரி இப்ப சொல்லு, எப்ப என் கழுத்துல தாலி கட்ட போற? நான் முன்ன மாதிரி இல்ல காஞ்சனா. இருந்தாலும் இப்போ இந்த நேரத்துல உடனே உன் கழுத்துல தாலியை கட்டுனா ஊர் தப்பா பேசும். என் புள்ள மேல சத்தியமா நான் உன்னை ஏமாத்த மாட்டேன் காஞ்சனா. கண்டிப்பா உன் கழுத்துல நான் தாலியை கட்டுறேன் காஞ்சனா. கொஞ்ச நாள் போகட்டும், தயவு செஞ்சு என்ன நம்பு. நம்பாம இருக்க முடியுமா? உன் புள்ள மேல சத்தியம் பண்றல்ல? ஓகே, வெயிட் பண்றேன். கொஞ்ச நாள் கழிச்சே கல்யாணத்தை பண்ணிக்கலாம். ஆமா, அந்த கௌரிய சும்மா விட்டுற போறியா? விடுவனா என்ன? என்ன கோர்ட்ல நிறுத்தினதா அவ. அவளாலதான் இந்த உலகத்துக்கு நான் கொலைகாரனா தெரிஞ்சேன். இதோ குடும்பமே இல்லாம நான் இப்ப அனாதையா நிக்கிறதுக்கும் அவதான் காரணம். அதனால அவளை சும்மா விடவே மாட்டேன். நானும் உன் மனநிலைமையில தான் இருக்கேன் தங்கதுரை. கௌரி என்னை ரொம்ப நம்பினா. ஆனா நான் பொய் சாட்சி சொன்னதுனால இப்ப அவ என் மேல செம கடுப்புல இருப்பா. என்னை ஏதாவது பெரிய கேஸ்ல சிக்க வைக்கணும்னு அவ துடியா துடிச்சிட்டு இருப்பா. அதுக்குள்ள அவளை நாம நிற்கதையா நிக்க வைக்கணும். இல்லனா அவ நம்மள அந்த நிலைமையில நிக்க வச்சிருவா. என்ன சொல்ற? ஆமா காஞ்சனா, எனக்கும் அதான் யோசனை. அவளை தூங்க விடாம பண்ணாதான் நாம நிம்மதியா தூங்குவோம். அவ வீடு பத்தி எரிஞ்சாதான் அவ கவனம் நம்ம வீட்டு மேல இருக்காது. அவ வாழ்க்கையில குழப்பத்துக்கு மேல குழப்பம் வந்தாதான் அவ நம்மள தொந்தரவு பண்ணாம இருப்பா. இருக்க வெப்பம். எது எப்ப நடக்கணுமோ அது நமக்கு தெரியாது, ஆனா விதிக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, தங்கதுரை பெரிய ஜெகதால கில்லாடி தானே. அவனை நம்பின பாண்டியம்மா எதுக்கு என் மேல மட்டும் கோவப்படணும்?